ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். இன்றைக்கான வீடியோ என்னன்னா, பெண் குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, பசங்களாக இருந்தாலும் சரி, அவங்கள படிக்க வைக்கக்கூடிய பள்ளியை பற்றின வீடியோ தான் இன்றைக்கான வீடியோ. நம்ம வீடியோக்குள்ளே வந்துடலாம். அதாவது எப்படின்னா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, குழந்தைங்க நல்லா படிக்கணுங்கிறதுக்காக இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்க்கறது கிடையாது. அதாவது படிக்க வைக்கிறதுல கூட ஒரு போட்டி. இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க வீட்டில் காசு பணம் நிறையா இருக்குது, அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கிலீஷ் மீடியத்தில் கொண்டு போய் அவங்க குழந்தைங்கள சேர்க்குறாங்க. ஆனால் நம்ம வீட்டில் பண வசதியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அடுத்த வீட்டுக்காரங்க போய் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டில் இருக்க பவுனு இல்லைன்னா வெளியில் எங்கேயாவது வட்டிக்கு வாங்கி பிள்ளைங்கள படிக்க வைப்பாங்க. சரிங்களா? இது பெற்றோர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு. சரிங்களா? முதல்ல நாம் நம்மளோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? படிக்கக்கூடிய குழந்தை எங்கே இருந்தாலும் படிப்பாங்க. சரிங்களா? அடுத்தவங்க அவள் பள்ளிக்கூடத்தில் இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்துருக்கா, அதனால் அவளே சேர்க்கையில் நானும் என் பிள்ளைய சேர்ப்பேன்னு சொல்லிட்டு கடனை உடனே வாங்கி குழந்தைங்கள ஸ்கூலில் சேர்க்க வேணாம். சரிங்களா? அடுத்து இதே இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கக்கூடிய குழந்தைய கூட்டு வச்சுக்கணும். அடுத்தது தமிழ் மீடியத்தில் படிக்கக்கூடிய குழந்தையும் கூட்டு வச்சுக்கணும். கூட்டு வச்சுக்கிட்டு இதே இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கக்கூடிய குழந்தைய தமிழ் புக்கு கொடுத்து நீ இதை படிப்பாப்பான்னு சொல்லி சொன்னோம்னா அந்த பாப்பாவுக்கு படிக்க தெரியாது. தமிழே திக்கி படிக்கும். இதே தமிழ் மீடியத்தில் படித்த குழந்தைய, அரசு பள்ளியில் படித்த குழந்தைய படிக்க சொன்னோம்னா தமிழும் மணிமணியாக படிக்கும், இங்கிலீஷும் மணிமணியாக படிக்கும். இதுதான் அரசு பள்ளிக்கும் தனியார் பள்ளிக்கும் உள்ள வித்தியாசம். சரிங்களா? அடுத்து நம்ம படிக்க வைக்கணுங்கிறதுக்காக நாம் கடனை உடனே வாங்கி இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கிறோம். எவ்வளோ நாளைக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்குவீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். முடிஞ்சால் ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, முடிஞ்சால் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 3வது வரைக்கும் தான் படிக்க வைக்க முடியும். அதுக்கு மேலே நீங்கள் இந்த இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கிறதுக்கு நகையை அடமானம் வைக்கிறீங்க, வெளியில் வட்டிக்கு கடன் வாங்குறீங்க. அப்போ இந்த 1வது 2வது 3வது வரைக்கும் படிக்க வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம கடன் வாங்கணும்? இதெல்லாம் தேவைங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன் தமிழ் மீடியத்தில் தான் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. இங்கிலீஷ் மீடியத்தில் சொல்லி கொடுக்குறத விட தமிழ் மீடியத்தில் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. இந்த ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? படிக்கக்கூடிய குழந்தை எங்கே இருந்தாலும் படிக்கும். சரிங்களா? நாம் விரலுக்கேற்ற வீக்கம். நம்மளோட தகுதி என்னவோ நம்ம தகுதிக்கு தான் நம்ம குழந்தைங்கள வளர்த்து விடணும். அடுத்தவங்க அப்படி இருக்காங்க, அடுத்தவங்க அதை பண்ணுறாங்க, அடுத்தவங்க குழந்தைக்கு அதெல்லாம் பண்ணுறாங்க, நம்ம குழந்தைக்கும் அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு பெற்றோர்கள் ஒரு நாளும் தப்பான முடிவு எடுக்கக்கூடாது. சரிங்களா? நம்ம வசதிக்கு நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை தான் நம்ம குழந்தைங்களுக்கு நாம் பண்ணணும். சரிங்களா? கடனை உடனே வாங்கி எதுக்கு அப்படி போய் நீங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த கடனை உடனே வாங்குறத அந்த இங்கிலீஷ் மீடியத்தில் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ண போகிறீங்க. அந்த இங்கிலீஷ் மீடியத்தில் செலவு பண்ணுறத ஏன் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அதோட அக்கௌண்ட்டில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் போட்டிங்கன்னா அந்த பணம் வட்டி குட்டி போட்டு பின்னாடி உங்கள் குழந்தை காலேஜு இல்லை உங்கள் கல்யாண செலவு இந்த மாதிரி செலவு பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். சரிங்களா? அதனால் தயவு செஞ்சு பெற்றோர்கள் அதுவும் கொஞ்சம் பண வசதி இருக்கவங்க படிக்க வைப்பாங்க. நம்ம பண வசதி கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் உங்கள் குழந்தைங்கள அரசு பள்ளியில் சேருங்க. சரிங்களா? அரசு பள்ளியில் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. சரிங்களா? எல்லாமே நல்லா. அதெல்லாம் முன்னதான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்துச்சு. ஆனால் இப்போ டீச்சர்ஸு சார்லாம் அதிகம் வந்திருக்காங்க.
நல்ல கோச்சிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்மார்ட் கிளாஸ்லாம் வச்சுருக்காங்க. என்னங்க குறை வச்சுருக்காங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸ்கூல்லையும் சொல்லி கொடுக்குறாங்க. வீட்டில் வந்து குழந்தைங்கள்லாம் படிக்காமல் இருக்குதுங்கிறதுக்காக வேண்டிட்டு ஹோம்ஒர்க்குன்னு சொல்லி ஏகப்பட்ட ஹோம்ஒர்க் கொடுத்து வீட்லேயும் பிள்ளைங்க வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டு பாடமும் கொடுத்து விட்றாங்க. அந்த அளவுக்கு வந்து நல்லா கோச்சிங் வந்து தமிழ் மீடியத்துலலாம் சொல்லி கொடுக்குறாங்க. சரிங்களா? தயவு செஞ்சு பெற்றோர்கள் வந்துட்டு அரசு பள்ளியில் இங்கிலீஷ் மீடியத்துக்கு போனால் தான் என் பிள்ளை நல்லா படிக்கும், தமிழ் மீடியத்துக்கு வந்து என் பிள்ளை போனால் சரியாக படிக்காது அப்படின்னு பெற்றோர்கள் யாரும் தவறான முடிவு எடுக்க வேணாம். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் உங்கள் குழந்தைங்கள வந்துட்டு அரசு பள்ளியில் படிக்க வைங்க. சரிங்களா? இதே இங்கிலீஷ் மீடியத்தில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் ஆனோன்னே ஸ்காலர்ஷிப்லாம் தர்றாங்களா? இதே தமிழ் மீடியத்தில் பாருங்கள், நம்மளோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு கவர்மெண்ட்டே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்க 1000 ரூபாய் 1500 அவங்க என்ன படிப்புக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டு போட்டுட்டு நம்ம குழந்தைங்களுக்கு உதவி பண்ணுறாங்க. இந்த ஸ்காலர்ஷிப் வந்துட்டு இங்கிலீஷ் மீடியத்தில் கொடுக்குறாங்களா? நல்லா யோசிங்க. சரிங்களா? அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து இப்போ தமிழ்நாடு அரசு அவங்கவுங்க கஷ்டத்தை அந்த குழந்தையோட குடும்ப கஷ்டத்தை நினச்சிக்கிட்டு அரசு வந்து இப்போ பல வழியில் வந்துட்டு குழந்தைங்க வந்து படிக்கிறதுக்காக உதவி பண்ணுறாங்க. அதனால் தயவு செஞ்சு பெற்றோர்கள் வந்து உங்கள் குழந்தைங்கள வந்துட்டு அரசு பள்ளியில் படிக்க வைங்க. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் அரசு பள்ளியில் தான் நீங்கள் படிக்க வைக்கணும். சரிங்களா? இங்கிலீஷ் மீடியத்தில் நீங்கள் படிக்க வச்சிங்கன்னா நீங்கள் கடங்காரங்களாக தான் வந்து நிற்கணும். சரிங்களா? அடுத்து வந்துட்டு உங்கள் குழந்தைங்க வந்துட்டு நல்ல ஒரு பழக்க வழக்கம் அது சொல்லணும்னா அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்துட்டு அது எப்படின்னா நாலேஜ் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கக்கூடிய குழந்தைக்கும் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைக்கும் வந்துட்டு நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த +2ல் பாருங்கள், இங்கிலீஷ் மீடியத்தில் படித்த குழந்தைங்கள விட அரசு பள்ளியில் படித்த குழந்தைங்க தான் வந்துட்டு அதிக மதிப்பெண் எடுத்திருக்காங்க. நான் சொன்னது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் உங்கள் அக்கம் பக்கத்தில் உங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்க குழந்தைங்கள கேட்டு பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும். அப்போ அரசு பள்ளி பெருசா இல்லை இங்கிலீஷ் மீடியம் பெருசான்னு. சரிங்களா? ஒரு விஷயம் நல்லா சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. படிக்கக்கூடிய குழந்த எங்கே படித்தாலும் நல்லா படிக்கும். இங்கிலீஷ் மீடியத்தில் என் குழந்த படித்தாதான், இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தா தான் குழந்த நல்லா படிக்கும் அப்படிங்கிற தவறான முடிவு யாரும் எடுக்காதீங்க. காசு பணத்தை வந்து வேஸ்ட்டு பண்ணாதீங்க. நாம் இப்போ நம்ம குழந்தைய படிக்க வைக்கிறதுக்காக கடனை உடனே வாங்குகிறோம். அந்த கடனை கட்டுறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படணும். சரிங்க, சொல்லுங்கள் பார்க்கலாம். அரசு பள்ளியில் வந்துட்டு என்னங்க குறை வைக்கிறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு நல்ல கோச்சிங் கொடுக்குறாங்க, புக்கு நோட்டு கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க. என்னங்க அரசு பள்ளியில் குறை வச்சுருக்காங்க? இதே நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சிங்கன்னா அதுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்கணும், அடுத்து புக்கு நோட்டு வாங்குறதுக்கு காசு, அடுத்தது வேனுக்கு காசு, ஷூக்கு காசு, ட்ரெஸ்ஸுக்கு காசு, எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் மீடியத்தில் காசு. நீங்கள் காசு கொடுத்தா மட்டும்தான் உங்கள் குழந்தைய கவனிப்பாங்க. காசு இல்லைன்னா கிளம்புன்னு சொல்லிடுவாங்க. சரிங்களா? இதே உங்கள் ஸ்கூலில் வந்துட்டு இதே இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிற குழந்த ஒரு மாதம் 2 மாதம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டலைன்னா எத்தனை வாட்டி கூப்பிட்டு சொல்லி ஃபீஸை கட்டுங்க, இல்லைன்னா உங்கள் குழந்தைய வீட்டில் வச்சுக்கோங்கன்னு சொல்லக்கூடிய பள்ளிகளும் இருக்குது. ஆனால் அரசு பள்ளியில் இருக்கவங்க இந்த மாதிரி யாராவது சொல்லியிருக்காங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். நல்லா யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? ஏன் உங்கள் குழந்தைய இதே இங்கிலீஷ் மீடியத்தில் நீங்கள் படிக்க வச்சுட்டு உங்கள் குழந்தை ஒரு நாள் ஸ்கூல் போகலன்னா கூட அங்கே இருக்கவங்க வந்துட்டு கேட்க மாட்டாங்க, ஏன் உங்கள் குழந்தை வரல அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கவங்க கேட்க மாட்டாங்க. ஆனால் இதே தமிழ் மீடியத்தில் படிக்கக்கூடிய குழந்தைய வந்துட்டு ஒரு நாள் உங்கள் குழந்தை பள்ளிக்கு வரலன்னா உடனே இப்போ டீச்சர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தையோட பெற்றோர்களுக்கு ஃபோன் அடித்து ஏன் உங்கள் குழந்தை இன்றைக்கி பள்ளிக்கூடத்துக்கு வரல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அடுத்தது மாதிரி ஹோம்ஒர்க் செய்யாமல் போனாங்கன்னாலும் ஏன் இன்னைக்கு ஹோம்ஒர்க் ஏன் உங்கள் குழந்தை வீட்டில் வந்து எழுதலையா, படிக்கலையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அரசு பள்ளியில் இருக்கவங்க வந்துட்டு ஃபோன் பண்ணி தகவல் உங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? நிறைய நல்ல பழக்கம். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, என்னோட குழந்தையும் வந்துட்டு அரசு பள்ளியில் படித்த என் குழந்தைங்களையும்
அரசு பள்ளியில் தான் படிக்க வைக்கிறேன். ஒரு நாள் ஸ்கூலுக்கு போகலனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே ஃபோன் அடிச்சிடுவாங்க. அதே மாதிரி ஹோம்ஒர்க்கு பண்ணலைனாலும் ஏன் நீங்கள் வீட்டில் எழுத வைக்கலையா, ஏன் வீட்டில் எழுதலையா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாம் எழுத வைங்க, படிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்கூலில் வந்து படித்தா மட்டும் பத்தாது, நீங்கள் வீட்லேயும் படிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து பெற்றோர்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு அது எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு செயலை வந்து அரசு பள்ளியில் இருக்கவங்க செய்கிறாங்க. அதனால் அரசு பள்ளியை வந்துட்டு யாரும் இது என்னடா கவர்மெண்ட் ஸ்கூலில் எங்கடா சொல்லி கொடுக்க போகிறாங்க, என்னத்த போய் அங்கெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிறது தவறான விஷயம், சரிங்களா? நீங்கள் அரசு பள்ளிக்கு போகாமல் இருந்தீங்கனாலும் நீங்கள் அந்த அரசு பள்ளியில் தொடர்ந்து நீங்கள் அந்த அரசு பள்ளியில் என்ன பண்ணுறாங்க, என்ன செஞ்சிட்டு இருக்காங்கிறத நீங்கள் வந்து கவனிச்சிங்கனாவே அப்போ அந்த அரசு பள்ளியை நீங்கள் விட்டுட்டு போக மாட்டீங்க. அதனால் தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்கள வந்துட்டு அரசு பள்ளியில் படிக்க வைங்க. தேவையில்லாமல் உங்கள் குழந்தைங்கள வந்துட்டு இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்க்குறேங்கிற பேரில் பணத்தை வந்து விரைய செலவு பண்ணாதீங்க. தேங்க்யூ.